ஞானத்திலயும் சரி, அறிவிலயும் சரி, கற்பனை திறன்லயும் சரி, சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா, இந்த மீன ராசி என்பவர்கள சொல்லலாம். புத்தி கூர்மையோடு ஒவ்வொரு விஷயத்திலயும் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடியவங்க இந்த மீன ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த மாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன மாற்றத்த கொடுக்க போகுது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போகுது? வருகின்ற நாட்கள்ல சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் 2 கிரகணங்களும் ஏற்பட போகுது. இதனால இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீன ராசிக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடமான அயனசைன போகஸ்தானமான விரயஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார். கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுபவ அறிவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்கம் மூலிமா நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க, பணி நிரந்தரம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருந்த உங்களுக்கு சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற அந்த நிலை மாறி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட்டது பூக்கும். உங்களுடைய அறிவுத்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புத்திரர்களால் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருக்குது. உயர்கல்வி தொடரணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வெளியூருக்கு போய் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒரு சில மீனராசி என்பவர்கள் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூருக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணி நானே டயர்டாகி விட்டுட்டேன், நான் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டேன் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன், அதுவும் சுப பலனாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய பேச்சு திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ளவங்களாக, நல்ல ஒரு புத்தி கூர்மை உள்ளவங்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச போகிறீங்க. உங்களுடைய அறிவாற்றலை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு சாதுர்த்தியமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனி பகவான் தான் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடை கொடுப்பார். மற்றபடி பெரும்பாலான கிரகங்கள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அருமையாக அமைந்திருக்கு. அதனால் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணமாக்கி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு ஏங்கி தவித்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிள்ளைங்க மூலியமாக கூட பெருமை சேர்க்கிற மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு விதத்தில் எதிர்காலம் பற்றி ஒரு விதமான பயம் இருந்தாலும் கூட பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு குதூகலத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவிடுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பழைய உறவுகள், பழைய நண்பர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குறிப்பாக அலுவலக ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக மாறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்கள் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த விரும்பிய இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
ஒரு சில மீனராசி என்பவர்களும் இந்த வீட்டை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வசதியாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கு போதுமான பட்ஜெட் இல்லாமல் அப்படி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வண்டி வாங்கினதை பழுது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும். அந்த நிலை இந்த காலகட்டத்தில் மாறும். நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவு, உங்களுடைய வாழ்க்கை துணையோட அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பாகக்கூடிய யோகம் இருக்குது. அசையும் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, ஒரு பக்கம் வருமானம் வந்தால் ஒரு பக்கம் செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வீடு கட்டுறதுக்கோ பராமரிப்பு செலவுக்கோ அல்லது வண்டி வாகனத்தினால செலவோ, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகளோ ஒரு சிலருக்கு வரும். இதனால் ஒரு பக்கம் செலவுகள் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை, அதனால் முடிந்த அளவுக்கு சுப விரயமாக கொஞ்சம் இந்த மீனராசி என்பவர்கள் மாற்றிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால, ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உடல் சோர்வு, உடல் அசதி, அலுப்பு, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் உரிய ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனியாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் தேடினீங்க அப்படின்னா சின்ன தடையாகவே முடியுது அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி காலம் அப்படிங்கிறது திருமணத்தில் தடையை ஏற்படுத்தாது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோடு குடும்பத்தோடு சேர்ந்து போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு நெய்வேத்தியமாக ஒரு சக்கரை பொங்கலோ உங்களால் முடிந்த விஷயங்களை செஞ்சு உங்களுடைய குலதெய்வத்தோட அருளை பரிபூரணமாக பெறுங்க. முடிந்தால் அமாவாசை நாட்களில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. ஒரு ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா அமாவாசை நாட்களில், பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் இந்த மீனராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு, ஒரு விதமான நிம்மதி இல்லாத நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம். மற்ற உறவுகள் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்துலேயும் சரி அந்த மந்த நிலை மாதிரி ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. வீட்டில் கூட ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. விரைய செலவு கொஞ்சம் குறையும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் சுப செலவு செய்கிறது நல்லது. வீடு கட்டாமல் இருக்கிறவங்க கட்டுங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு மனை வாங்கணும், அதுவும் என்னோடைய பேரில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். வருமானம் ஒரு பக்கம் வருது அப்படின்னா உடனடியாக நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் விபரீத அதிர்ஷ்ட யோகம் தேடி வரப்போகுது. உயில் சொத்து, பூர்வீக சொத்துலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆயுள் காப்பீடுலாம் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஆயுள் காப்பீடு அந்த முதிர்வுலாம் ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் அந்த பாலிசி பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி பெண்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில பெண்கள்லாம் ரொம்ப நாளாக நகைச்சீட்டு போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அந்த ஏலச்சீட்டு பணம் இந்த காலகட்டத்தில் கைக்கு கிடைக்கும். திருமணமான மீனராசி பெண்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி குழந்தை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பக்கபலமாகவும் அவங்க மூலிமா உற்சாகம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகள் மூலிமா ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். செலவுகள் ஒரு பக்கம் வந்தாலும் வரவு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய மீனராசி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. வருகின்ற நாட்களில் சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. இது இந்தியாவில் தெரியாது.
ஏன்னா மீன ராசிக்கு 12ஆம் இடமான அயனசைன போகஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நடைபெற போகுது. கெட்டவன் கேட்டில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்வான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கெட்டவன் ராகு அவர் மறைவு ஸ்தானத்தில் வரும்போது விபரீத ராஜயோகம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் இந்த மாசி மாதம் நம்ம ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேது இருக்கிறதுனால பூமி, சூரியன், சந்திரன் நேர்கோட்டில் வரும்போது தான் அந்த ஒரு சில நொடிகள் ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதன் மூலிமா ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மாசி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திர கிரகணமும் நடைபெற போது ஒரு சிலர் கவனமாக இருக்கணும். ஏன்னா மீனராசிக்கு 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குலதெய்வத்தை வழிபடுங்க, அதோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. முடிந்தால் சிவன் ஆலயத்துக்கு சென்று அந்த சிவபெருமானை வழிபடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.